சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நான் ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டேன், இன்னும் தூங்கிட்டு இருக்கு பேர். எனக்கு சுடு தண்ணி மட்டும் போட்டு தரீங்களா? ஏய், என்னடி இப்படி ஜுரம் அடிக்குது? வா டாக்டர்கிட்ட போலாம். இல்ல வேண்டாம், எனக்கு சுடு தண்ணி மட்டும் போட்டு கொடுத்துட்டு நீங்க ஆஃபீஸ் போங்க. நான் ஆஃபீஸ்க்கு போல, நான் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். தீபிகா, தண்ணி பார்த்து பார்த்து பொறுமையா. சாஞ்சு உட்கார். இந்தாங்க தண்ணி. நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபனும் டேப்லெட்டும் வேணுந்துடுறேன். இல்ல பரவாயில்லங்க. இருங்க தீபிகா, இந்தாங்க. போதும். டானிக் இருக்கு, அப்புறமா குடிங்க. ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். போதுங்க. போதுமா? தண்ணி. இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. ரெஸ்ட் எடுங்க, எதனாலும் கூடுங்க. டேப்லெட் போட்டல, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. ரொம்ப முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம். சரி. சபரி. தேங்க்ஸ். என்னங்க? ஏமா, உனக்கு தான் உடம்பு சரியில்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் வெளில சுத்திட்டு இருக்க? இல்லங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாமா? உடம்பு சரியானோன்னா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு ஆரம்பிச்சிட்டான். உடம்பு முடியாம வீட்லயே இருந்தது ஒரு மாதிரி இருக்கு, அதான் பக்கத்துல பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். சரி வாமா போகலாம். ஏங்க, பைக் வேண்டாம், அப்படியே வாக்கிங்லேயே போலாமா? சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எப்போவுமே தேட்டரு, பார்க்கு, மாலு அப்படி தானே போவ? இப்போனா புதுசாக பார்க்குக்கு வர? உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். சரி, சரக்கு அடிக்கும் போதே உன்கிட்ட கேட்டேன், நீ எதுவும் சொல்லாமல் மட்டையிட்ட. அடுத்த நாள் கேட்கலான்னு பார்த்தா உனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. இப்போ தான் நீ கொஞ்சம் பெட்டராக இருக்க, அதான் இப்போ உன்கிட்ட கேட்குறேன். நம்ம லைஃப் பற்றி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? வேண்டாம் தான் முடிவு பண்ண. ஆனா உடம்பு சரியில்லாத இருக்கும்போது கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டீங்களே, அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றாளா? அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. இனி வேலைக்கு ஆகாது, காலில் விழுந்தாச்சு கரெக்ட் பண்ற வேண்டியதான். ஏமா நில்மா. பார்க்குக்கு வந்தா அப்படியே நடக்கணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்கூடாது. இப்பதானே வந்தோம், இருங்க போலாம். சரி, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீ 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டாலும் நான் பிரியாணி சாப்பிட வரேன். நீ எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகணுன்னு கூப்பிட்டாலும் உன் கூட ஷாப்பிங்க்கு வரேன். ரீல்ஸ் பண்ணணுன்னு சொன்னாலும் ரீல்ஸ் பண்ணுறேன். உன் கூட கேம் விளாடணும்னு கேட்டாலும் கேம் விளாடுறேன். என்னடி நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற? சொல்றேன். எதனா சொல்லுடி. ஐ ஊஞ்சல் வேணாம் விளையாடல.
நான் தான் விளாண்டா உனக்கு பிடிக்காதே. பரவாயில்ல, போய் விளையாடுங்க. நிஜமாவா சொல்ற? ம். ம். ஏய் நீ விளையாடு. வேணாம் வேணாம். ஏய் வா வான்னு சொல்றேன்ல. பார்த்து ஜாலியா இருந்துச்சுல? அதெல்லாம் வந்து விளாண்டான்னு தெரியும், சும்மா வந்து வேடிக்கை பார்த்தா எப்படி தெரியும்? ஏய் அங்க போலாம். பொறுமையா போ. நல்லா இருந்துச்சா? ஆ. இன்னொரு வாட்டி. ஆ. ம் பார்த்து. ஏய் போதும் போதும் விடு. பார்த்து. பாத்தியா, இந்த சீசன் மாதிரி தான் லைஃப்பும். ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் விளையாட முடியும். அதே மாதிரி லைஃப்பில் நான் கோவப்படும் போதும் நீ விட்டு கொடுக்கணும், நீ கோவப்படும் போதும் நான் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். தத்துவம், ம் உன்னை போய் பார்க் விளையாட கூப்பிட்டு மாரு. வா. ஏய் தீபிகா நில்றி, உன்கிட்ட சொன்ன பாரு. நல்லா இருக்குல்ல? ஆமாடி, நல்லா இருந்துச்சுல? இந்த மாதிரிலாம் கேம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்பப்போ வெளியே வந்து ஓடி ஆடி விளையாடணும், அப்போதான் இதெல்லாம் தெரியும். எப்போ பார்த்தாலும் உள்ளே உட்காந்து ஃபோன் ஓடிட்டு இருந்தா எப்படி தெரியும்? உங்க ஜென்ரேஷன்ல போனே இல்ல, நீங்க இதெல்லாம் விளையாடுனீங்க. எங்க ஜென்ரேஷன்ல போன் தான் எல்லாமே. அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவும் கரெக்டு தான். சரி, என்ன டிவோர்ஸ்லாம் பண்ணிட மாட்டல? ஐய, என்ன வந்ததுல இருந்து இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, இப்ப நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணல, உங்க கூடவே இருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த சாரி கட்டுறதெல்லாம் அதெல்லாம் எதுக்குமா கட்டிட்டு? உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதே போட்டுக்கோ, இதுவே நல்லா தானே இருக்கு. காலையில காஃபி, நைட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட போறோம், அப்புறம் எதுக்கு காஃபி? ஆர்டர்? ஆர்டர்லாம் வேணாமா. என்ன? இல்லம்மா, என்கிட்ட அன்பா சொல்லு, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க வர வரைக்கும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் எதுக்குமா வெளில உட்காரணும்? நான் என்ன சின்ன குழந்தையா வீடு தெரியாம வேற வீட்டு போறதுக்கு? நீ வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியவே வர வேணாம். இப்ப எதுக்கு நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு எனக்கு தெரிலம்மா, ஆனா எங்க ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப்ன்றவ தான் உலகமே. அந்த உலகத்தை தவிர வேற உலகத்தை எதுவும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கூடவே இருப்பியா?